வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு எக் கறி. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ முதல்ல அரைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தக்காளியே தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். இப்போ கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நறுக்கின பூண்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சியையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் 4 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பாயில்டு எக்ஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போனா அந்த கிரேவியோட எசன்ஸ் நல்லா முட்டைக்குள்ளே இறங்கும். அதனால் லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கோக்னட் பேஸ்ட், அதாவது தேங்காவை அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6-7 நிமிஷம் மிதமான சூடில் இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான எக் கறி ரெடி. ஸோ இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ப்ளெயின் ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது கூடயும் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.